ஆகிய இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வசனம் புரட்டுதல், தவறான உபதேசிக்கிறது, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நாம் கிறிஸ்துவ சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் வேதத்தை தான் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் முக்காடு போடலாமா அல்லது முக்காடு வேண்டாமா என்று சொல்லி தவறான சில காரியங்களை நுழைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் காலத்திற்காய் மாறக்கூடாது, வசனத்துக்காய் மாற வேண்டும். இந்த முக்காடை குறித்து நாம் சில காரியங்களை வேதத்திலிருந்து பார்ப்போமானால் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பவுலடிகளால் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், 5ஆம் வசனம், ஜெபம் பண்ணுகிற பொழுதாவது தீர்க்க தரிசனம் சொல்கிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாது இருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டதை போல் இருக்கும். ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரும் கத்திரித்து போட கடவுள். தலைமயிர் கத்திரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுவதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள் என்று எழுதுகிறார். நல்ல கவனிங்கள், இந்த சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் இதை பேசுகிறார். ஏன் ஸ்திரீகள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும்? கவனிக்க வேண்டும். 10ஆம் வசனத்தில் அவர் எழுதுகிறார், ஆகியால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். தூதர்கள் என்று எழுதுகிறார். எனக்கு அருமையானே, அப்படியானால் எந்த தூதர்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தேவனுக்கோ தேவதூதனுக்கோ நாம் எல்லாம் வெளிரங்கமா இருக்கிறது, அவனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, இல்லையா? எந்த தூதுவர்கள் என்றால், தூதர்களின் நிமித்தம் வெளிப்படுத்தல் நாம் வாசிப்போமானால், எபேசின் சபை தூதனுக்கு, பிலேதெல்பியா சபையின் தூதனுக்கு என்றால் அந்த சபையை நடத்துகிற ஊழியனுக்கு என்று அர்த்தம். பிரியமான கவனிங்கள், தேவ தூதனுக்கு நாம் ஒன்றும் மறைக்க முடியாது. தேவனுக்கு எப்படி எல்லாம் வெளிரங்கமா இருக்கிறதோ, தேவ தூதனுக்கும் அது மறைவானது ஒன்றும் இல்லை. அவனுக்கு எல்லாம் வெளிரங்கமா இருக்கிறது, பூட்டி இருக்கிற வீட்டுல என்ன இருக்கிறது என்று தெரியும். அது பிரியமான, இது தேவ தூதை கொடுக்கிறவர்களுக்கு, இல்லையா? இந்த நாளில ஒவ்வொரு தேசத்தின் பிரதிநிதியும் அந்த மற்ற தேசத்தில் இருப்பார்கள். அமெரிக்கன் பிரதிநிதி, இந்தியாவின் பிரதிநிதி, இல்ல ஆஸ்திரேலியாவின் பிரதிநிதி, அவர்கள் தான் தூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே தேவனுடைய தூதை கொடுக்கிறவர்கள் தூதர்கள் என்று சொல்கிறது. நீங்கள் வெளிப்படுத்தல் வாசித்தா இந்த சபையின் தூதனுக்கு, இந்த சபையின் தூதனுக்கு என்று போடுகிறது தேவ தூதனுக்கு அல்ல, அந்த சபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்படுது. காரணம் என்ன? ஏன் முக்காடிட்டு கொள்ளும் தேவ சபையில் வரும்பொழுது? பிரியமாலே, இது அவர் மிகவும் ஒரு அழகாக சொல்கிறார். இந்த தூதர்கள் செய்தியை கொடுக்கும் பொழுது பொதுவாகவே நாம் தலையை, பெண்களுக்கு தலைதான் அழகு, அவர்கள் தலையில் தான் மிகவும் ஜோடிப்பை வைப்பார்கள், அலங்காரம் எல்லாம் செய்வார்கள். அதை நாம் மூடிக்கொள்ளும் போது இந்த செய்தியை கொடுக்கிறவர்களுக்கு இடரல் இல்லாமல் இருக்கும், இல்லையா? என் வாழ்க்கையில், என் சபையில் நடந்திருக்கிறது. மிகவும் வாலி பிள்ளைகள் அங்க அவர்கள் அந்த முக்காடிட்டு கொள்ள விடானில் நமக்கு டிஸ்டன்ஸ் உண்டாகும். ஆவியில் நம்ம என்னதான் பரிசுத்தமானா இருந்தாலும் பிரசங்கிக்கும் போது நமக்கு இடரல் உண்டாகிவிடும். ஆகினால இந்த இடரல் சபையில் உண்டாகாதபடிக்கு நீங்கள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார், தேவ தூதர்களின் நிமித்தம். பிரியமானே, இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் இதை ரொம்ப அழகா எழுதுறார். 11ஆம் அதிகாரத்தில் அப்படியே சொல்லி கொண்டு வந்து, ஸ்திரீ முக்காடிடாவிடினில் அவள் தலைமயிரை கத்திரித்து கொள்ள கடவுள். காரணம், அங்கேதான் அலங்கரிப்பு இருக்கிறது. இந்த ஆண்களுக்கு ஒரு இச்சையை தூண்டிவிடம் என்று வேண்டும் என்று இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். வாலிப பிள்ளைகள் எத்தனையோ பேர் டிவியில அவர்கள் பாடல் எல்லாம் பாடிக்கொண்டு அலங்கோலமா ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். யாருக்காவது பக்தி உண்டாகுமா? வேதம் சொல்லுது, இடையூறு வருவது கூடாத காரியம், எவனால் வருவது அவனுக்கு ஐயோ. புரியுமாளே, நாம் பாடுகிற பாடல்கள், மற்ற காரியங்கள மற்ற ரட்சிப்பு உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்மால் மற்றவர்கள் இடரல் அடையக்கூடாது. ஆகவே சபைகள் நம்மை அவர்கள் ஸ்திரீகள் முக்காடிட்டு கொள்ள கடவும் என்று, அதனாலதான் ஆண்டவர் இதை சொன்னார். இது இன்னொரு பல காரியங்கள் இருக்கு. இப்படி சொல்லிக்கொண்டே வந்து
அவர் அப்படியே பிற்பாடு இந்த ஆண்களை குறித்து அவர் பேசும்போது சொல்றார், ஆண்கள் 14ஆம் வசனம், புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், ஸ்திரீயானவள் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா, மயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார். இந்த காரியத்தை பேசிவிட்டு மற்றொரு காரியத்தை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி ஆண்கள் முடி வளர்க்கலாமா அதிகமானா, அது அப்படி வளர்க்க கூடாது, அவர்களுக்கு அது நல்லதில்லை, பெண்கள் தான் முடி அதிகமாய் வளர்க்க வேண்டாம், அவளுக்கு மகிமையாய் முக்காடை போல் இருக்கிறது என்று சப்ஜெக்டே அவர் வேற ஒரு காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். இவர்கள் உடனே சிலர் என்ன சொல்கிறார்களா, அவரே சொல்லிட்டாரு முக்காடா அவங்களுக்கு அதுவே இருக்குது வேணான்னு. இல்லை, அப்படின்னா இந்த முக்காடை குறித்து அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இங்க பிரியமானே, அது இல்லாம இருந்துச்சுன்னா இதை ஏன் இவ்வளவு குழப்பி கொண்டு இருக்க வேண்டும், ஏன் அதை குறித்து பேச வேண்டும், அவை நன்றாய் கவனிக்கணும். சிலருடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், கவனிங்கள், முக்காடு என்றால் பழைய ஏற்பாடில் முக்காடு போட்டார்கள், அதை நீக்கிவிட்டார். இன்றைக்கு அநேக சொல்றார் பவுல் அதை நீக்கிவிட்டார், இதை நீக்கி ஒன்னும் நீக்கல. பழைய ஏற்பாடு முக்காடு என்று சொன்னால் ஏசியாவின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. முக்காடு என்றால் நம்முடைய பல முக்காடு வேதத்தில் இருக்கிற, அதை கவனிக்க வேண்டும், நன்றாய் கவனிங்கள். அந்த முக்காடு என்ன சொன்னால், தேவன் சிலுவையில் நம்முடைய மூடலையும் நம்முடைய முக்காடையும் நீக்கி போடுவார் என்று எழுதியிருக்கு. அந்த முக்காடுக்கும் இந்த முக்காடுக்கும் ரொம்ப பேருக்கு வித்தியாசம் தெரியல. ரொம்ப பேர் எல்லா முக்காடும் ஒண்ணுதான் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை பிரியமான கவனிங்கள். ஏசியாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் சொல்கிறது, 6ஆம் வசனம், சேனையின் கர்த்தர் இந்த மலையில சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார், அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசம் ஊனும் நினமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சம் நிறைந்ததா இருக்கிறது. 7ஆம் வசனம், சகல ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளில் மூடி இருக்கிற மூடலையும் அந்த மலையில் கர்த்தர் அகற்றி போடுவார். எஸ்ஏ 25ஆம் அதிகாரத்துல நன்றாய் கவனியுங்கள். சிலுவையில் அவர் பட்ட பாடின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்தை இது பேசுகிறது. இந்த முக்காடு என்று சொன்னால் பொதுவா சொல்லுவாங்க, ஒருத்தன் கடை திறந்தாங்க, என்ன பாச்சு அந்த கடை திறந்தார், அவர் நமக்கு தெரிஞ்சவரு, அவர் முக்காடு போட்டு போயிட்டாருங்க, அப்படின்னா அவர் ஊத்தின்னு போயிட்டாருன்னு அர்த்தம், நஷ்டப்பட்டாருன்னு நம்ம ஊர் பாஷையிலே இதை சொல்லுவாங்க. ஆகவே இங்கே சொல்லுகிற முக்காடு வேற, அங்க சொல்லுகிற முக்காடு வேற. சில நன்றாய் வேதத்தை கவனிக்காமல் போதிக்கிறார் ஊழியர்கள் மிகுந்த கவனத்தோடு போதிக்க வேண்டும். நீங்கள் இதில் கூட்டியோ குறைத்தோ போதிப்படானால் கர்த்தர் உங்கள் பங்கை பரலோகத்திலிருந்து எடுத்து விடுவார். வேத வசனம் மிக அழகாய் போட்டிருக்கிறது. அவை பிரியமான சௌனே சௌரே, இந்த முக்காடு வேற, அந்த முக்காடு வேற. அவை முக்காடு என்று சொன்னால் என்ன முக்காடு, எதற்காக என்று விளங்கி கொள்ளாமலே சிலர் எதையோ சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த முக்காடு என்றால் அவமான, நிந்தை இல்லையா, நஷ்டம், இதையெல்லாம் ஒரு முக்காடு என்று அது சொல்கிறது. இதுதான் ஏசியா 25ஆம் அதிகாரத்தில் தேவன் சிலுவையில், இந்த மலை என்றால் கல்வாரி மலையில் அவர் செய்த சில காரியங்களை இங்கே அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனா பவுலடிகளார் சொல்லுகிறது வேற முக்காடு. அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் சொல்வது ஸ்திரீயானவள் ஜெபிக்கும் பொழுது, சபைக்கு வரும்பொழுது முக்காடிட்டுக் கொள்ள, தூதர்களின் நிமித்தம். இந்த தூதை கொடுக்கிறவர்கள் இடறி போகாமல், அவர்கள் சிந்தனை மாறி போகாமல், அவர்கள் அந்த தெளிவில்லாமல் அங்கே போய்விடாதபடி, அவருடைய கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய சபையில் இடறல் விடாதபடிக்கு தான் ஆண்டவர் இதை செய்ய சொன்னார். எனக்கு அருமையாளே நன்றாக கவனி. ஆகவே எப்பொழுது சபைக்கு போறோமோ, எப்பொழுது ஜெபிக்கிறோமோ, ஆண்கள் இருக்கிற இடத்தில் பெண்கள் முக்காடு போட்டுக் கொள்ளலாம். ஆண்கள் இல்லாத பெண்கள் கூட்டத்தில் முக்காடு இட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம், நான் அதிகமாய் பார்க்கிறேன், டெலிவிஷன்ல பேசுற சிலர் முக்காடு என்று சொன்னால் இப்பொழுது எப்படி முக்காடு போட்டுக்கிறாங்கன்னா, உள்ள இருக்கிறதெல்லாம் தெரிகிற மாதிரியே ரொம்ப ஸ்டைலா. முக்காடு எதற்காக ஆண்டவர் போட சொன்னார், எதற்காக அனுமதித்தார் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும், மூடிக்கொள்ள வேண்டும் முழுதமாய். அவை உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி. மற்ற சிலர் புடவை கட்டுறாங்க, சில கடைகளை புடவை தொங்கும், இங்க வெளியிலிருந்து பார்த்தா அங்க உள்ள இருக்கிறது எல்லாம் தெரியும். அது மாதிரி ஒரு புடவை கட்டுறதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறது இல்லை.
அப்படி ஒரு முக்காடெல்லாம் தெரிகிற மாதிரி, உள்ள இருக்கலாம் தெரிகிற மாதிரி ஆண்டவர் போட சொல்ல. முக்காடு எதற்காக போட சொன்னார், அவருடைய காரியம் என்ன, எந்த இடத்தில் அதை செய்ய வேண்டும் என்பது வேதம் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. கவனிக்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த வேதத்தின்படி நாம் போதிக்காவிடனில் நாம் போதித்த எல்லா போதனைக்கும் ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே இதை கூட்டியோ குறைத்தோ அல்லது விளங்காமல் போதித்தாலும் கர்த்தருக்கு கணக்கு சொல்ல வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். ஆகவே இந்த முக்காட்டினுடைய அவசியம்தான் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளும். தூதர்களின் நிமித்தம் என்று எழுதியிருக்கு. அவை தேவ தூதை கூட ஆண்கள் கூடியிருக்கிற இடத்தில் நம் முக்காடிட்டு கொண்டு நம்மை சில காரியத்தை மூடிக்கொள்ளவில்லை. நம்முடைய இஷ்டத்துக்கெல்லாம் வாழ வேதம் அனுமதிக்கவில்லை. நம்ம இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. அவை சிலருடைய முக்காடை பார்த்தாலே உள்ள இருக்கிற தலையெல்லாம் நல்லா தெரியுது. அப்படி மூடிக்கிறதுல அதுலயும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகவே நான் இந்த சபைகளில் சில காரியத்தை பார்க்கிறோம். ஒரு விசை ஒரு தம்பி, நான் சபைக்கு அவன் போகவில்லை. நான் கேட்டேன், ஏன் போகவில்லை? அவன் சொன்னான், பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, எவ்வளவு இடரலான காரியம். இந்த பாஸ்டர் அம்மா அவர்கள் சாரி எப்படி அலங்கோலமாய் உடுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதை பார்க்கும்போது எனக்கு இடரலாயிருக்கிறது என்று சொன்னான். கவனிங்கள், இடரல் வருவது கூடாத காரியம். எவனால் வருவது அவனுக்கு ஐயோ. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய நீங்கள் தேவனுடைய சாபத்தை வாரிக்கொள்ளக்கூடாது. தேவனுடைய ஊழியத்திற்கு நம்ம சபிக்கப்பட்டவர்களாக ஆகக்கூடாது. வேதத்தில் எத்தனையோ பேர் ஊழியத்துக்கு சபிக்கப்பட்டவர்களாய் போனார்கள். ஆகவே எனக்கு அருமையாவுள்ள இந்த முக்காடை குறித்து சிலர் எதையோ நினைத்து கொண்டு சிலர் போடலாம் என்பதும் சிலர் போட வேண்டாம் என்பதும், அப்படிலாம் நம்முடைய இஷ்டத்துக்கு அல்ல. வேதம் என்ன சொல்கிறது? கடைசி நாளில் ஆண்டவர் வரும்பொழுது நான் சொன்னபடி ஜீவித்தா என்பாய் ஆண்டவர் கேட்பார். அல்லது இப்படி ஊழியம் செய்தா அப்படி ஊழியம் செய்யலாம். நான் வசனத்தின்படி நீ வாழ்ந்தாயா? உன் ஊழியம் வசனத்தின்படி கட்டப்பட்டிருக்குதா? உன் ஜீவியம் வசனத்தின்படி கட்டப்பட்டிருக்குதா? உன் குடும்பம் வசனத்தின்படி கட்டப்பட்டிருக்குதா? ஆகவே அதை தான் கணக்கிட போகிறார் ஆண்டவர். அதனால்தான் ஆண்டவர் உதாரணமா சொன்னார், நான் சொன்னிய வசனத்தின்படி கட்டாதவன் இந்த மணல் மேல் கட்டப்பட்ட வீடு, நான் வசனத்தின்படி கட்டினவன் கற்பாறை மீது கட்டப்பட்ட வீடு என்று ஒரு விளக்கத்தை ஆண்டவர் சொன்னார். அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் சொன்னோம், பேய் பிசாசை ஓட்டினோம், ஆகிலும் அக்கிரம செய்யக்காரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்வார் என்று எழுதியிருக்கிறதே. அக்கிரமம் என்றால் என்ன? ஒழுங்கு இல்லாதவர்கள். என்ன ஒழுங்கு? வேதத்தின்படி ஒழுங்கு இல்லாதவர்கள். ஆகவே ஏதோ ஒன்று நாம் சொல்லிக் கொண்டு இருப்பதில்லை. ஆண்டவர் கட்டாயமாவே பவுலடிகளால் ஒரு வெளிப்பாடை பெற்றுத்தான் இதுல முக்காடு போட்டு கொள்ள வேண்டும். அப்படி நீ முக்காடு போட விரும்பலாம், மொட்டை அடிச்சுக்கன்றார்.